தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போதுனி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி ஹரிக்னி பாத நமஸ்தே. ஜெய் வாராகி. குழந்தைகள் பார்த்தோம்னா நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. திடீர்னு படிப்பில் ஒரு தடையாகி போயிடும். மார்க்கு குறைஞ்சிரும், அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தால் படிப்பு ரொம்ப டல்லாயிரும். குழந்தைகளுக்கே அந்த ஈடுபாடுன்றது ரொம்ப குறைவாயிரும். படிக்கிற பரீட்சை போகிற காலத்தில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை, இதனால் ஸ்கூலே மாற்றினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். கல்வி, இந்த குழந்தைய கல்வியை நல்லா பயிலணும்னு நினச்சாலும் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை தடங்களாகுது. நம்மளுடைய விதிப்படி தான் ஜாதகமும் அமையும். ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், கிரக கோளாறுகள், கிரகங்களுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் மூலமாக தான் நம்மளுடைய செய்கைகளும் நடக்கும். குழந்தை படிக்கும் பொழுது என்ன தசா நடக்குது, இந்த தசாநாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறார், தசாபுத்தி 8ஆம் இடத்து அதிபதி தசாபுத்தியா அல்லது 6ஆம் இடத்து அதிபதி தசாபுத்தியா, இப்படியெல்லாம் பார்க்கணும். பார்த்தோன்னா தான் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா குழந்தைகள் படிக்கக்கூடிய மந்திரங்கள் எவ்வளவோ இருக்குது. சரஸ்வதி மந்திரம் இருக்குது, ஹயக்ரீவர் மந்திரம் இருக்குது, தினசரி சொல்லிக்கிட்டு வரலாம். இருந்தாலும் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா தான் எதனால் முக்கியமாக தடைப்படுது, எதனால் குழந்தை மார்க்கு குறைவாக எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் பலவீனப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தினுடைய மந்திரம், அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையினுடைய மந்திரம், இதெல்லாம் தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லும் பொழுது அந்த குழந்தை நல்லா படிப்பான். நம்ம ஜாதகத்தில் எவ்வளோதான் கோளாறுகள் இருந்தாலும் அந்த கிரகங்களை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது நல்ல நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைகள் நல்ல கல்வி அறிவு வரும், நல்லா படிப்பாங்க, படிப்பில் எதுவும் தடை வராது, நல்ல கல்வி சிறக்கும். அடியனை தொடர்பு கொள்ளுங்க, அதுக்கு உண்டான தீர்வை சொல்கிறேன். அதிக கட்டணம்லாம் கிடையாது, குருதர்ஷனம் மட்டுமே. தாங்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள்.